அண்ணா பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் மையத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது, அதாவது முன்னாள் நிர்வாகிகள், தற்போதைய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீதும் மொத்தமாக 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் என்ற பொறியியல் கல்லூரிகளுக்கான அந்த கல்லூரிகளில் அங்கு சென்று ஆய்வு செய்து அங்கீகாரம் வழங்கும் பணி என்பது அந்த மையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் பல்வேறு பேராசிரியர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு அவற்றிற்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதை விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கும் 480 பொறியியல் கல்லூரிகளில் 224 பொறியியல் கல்லூரிகள் இதுபோன்று முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு கல்லூரியில் உட்கட்டமைப்பு, பேராசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆய்வகம் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்துதான் அந்த பொறியியல் கல்லூரிக்கு அங்கீகாரம் என்பது இந்த மையத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த மையத்தில் உள்ள இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் ஆகியோர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு பொறியியல் கல்லூரிகள் இதுபோன்று முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2023-24 இந்த காலகட்டங்களில் இந்த முறைகேடு என்பது நடந்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் 47% பொறியியல் கல்லூரிகளில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக விசாரணையில் அம்பலமாயிருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு பேராசிரியர் பல கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியராக பணியாற்றியது போன்ற அந்த போலி ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்து இந்த அங்கீகாரத்தை அந்த கல்லூரிகள் பெற்றிருப்பதாக கண்டுபிடித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் இந்த முன்னாள் இயக்குநர்கள் மற்றும் இந்நாள் இயக்குனர், முன்னாள் பதிவாளர்கள், பல பேராசிரியர்கள் உட்பட 17 பேர், கல்லூரி நிர்வாகிகள் உட்பட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது.